ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 4வது இயல் பகுதியிலிருந்து வரிக்கு வரி கேள்வியை பார்க்க போகிறோம். இந்த 4வது இயல் பகுதியில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து அதில் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு கேள்வியை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் பார்த்திங்கன்னா 112 கேள்வி இருக்குது. ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறத விட நீங்கள் டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் மனசில் நீண்ட காலம் தங்கும். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டினை காட்டுறேன், நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிங்க. அப்புறம் நான் கேள்வியை படிச்சுட்டு அதுக்கான ஆன்சரையும் சொல்கிறேன். சரிங்களா? நிறைய பயிற்சி எடுத்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். சரி, இந்த 4வது இயல் பகுதியில் என்னென்ன தலைப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினு, ஃபோட்டோ காப்பியரு, அப்புறம் ஐஆர்சிடிசி அவங்க வெப்சைட்டில் பதிவு பண்ணுவாங்க இல்லைங்களா, டிக்கெட் புக் பண்ணுறது, இதை பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. பார்த்துடலாம். அடுத்து 2வது டாபிக் ஓஎன் சமகால தோழர்களே. வைரமுத்து சார் எழுதிய ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க, பார்த்துருவோம். அடுத்து உயிர் வகை. தொல்காப்பியர் உயிரினங்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் வகைப்படுத்தியிருப்பார், அதை பற்றி கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். அடுத்து விண்ணையும் சாடுவோம். இதில் இஸ்ரோவை பற்றி பேசியிருப்பாங்க, முக்கியமான பாடம், பார்த்துருவோம். அடுத்து இலக்கணம். இலக்கணத்தில் வல்லினம் மிகாத இடங்களை கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். ப்ளஸ் இந்த இயலுக்கு பின்னாடி இருக்கிற மொழித்திறன் பயிற்சி, புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வரியையும் டீப்பாக கேள்வியாக எடுத்து பார்க்க போகிறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பாருங்கள், இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும். ஃபஸ்ட்டு கேள்விக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? ஒளிப்படி இயந்திரம்னா ஃபோட்டோ காப்பியர், தொலைநகல் இயந்திரம்னா ஃபேக்ஸ், அட்டை தேய்ப்பி இயந்திரம்னா ஸ்வைப்பிங் மிஷின், ஆளறி சோதனை கருவின்னா பயோமெட்ரிக் டிவைஸ். அடுத்து 2வது கேள்வியை பாருங்கள், எது ஆன்சர்? கேள்வி என்ன? ஒளிப்படி இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? செஸ்டர் கால்சன் என்பது கரெக்டு. ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் செஸ்டர் கால்சன். அடுத்து 3வது கேள்வியை பாருங்கள், செஸ்டர் கால்சன் எந்த நகரத்தை சார்ந்தவர்? விடையை பார்க்கலாங்களா? விடை அமெரிக்காவில் நியூயார்க் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது, அந்த நகரத்தில் வாழ்ந்தவர் தான் செஸ்டர் கால்சன். அடுத்து 4வது கேள்வியை பாருங்கள், எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? செஸ்டர் கால்சன் என்னவாக பணிபுரிந்தார்? இதற்கான பதில் காப்புரிமை சட்ட வல்லுநராக பணிபுரிந்தார். காப்புரிமை சட்ட வல்லுநர். 5வது கேள்வியை பாருங்கள், செஸ்டர் கால்சன் கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு உலகின் முதல் ஒளிப்படியை எடுத்த ஆண்டு? விடையை பார்க்கலாங்களா? 1938 தான் உலகத்துடைய முதல் ஒளிப்படி, ஃபஸ்ட்டு ஜெராக்ஸை அவர் எடுத்திருப்பார். அடுத்து 6வது கேள்வியை பாருங்கள், எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? கிரேக்க மொழியில் சீரோகிராஃபி என்பதன் பொருள் உலர் எழுத்து முறை. உலர் எழுத்து முறை. அடுத்து 7வது கேள்வியை பாருங்கள், எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? செஸ்டர் கால்சன் ஜெராக்ஸ் இயந்திரத்தை உலகிற்கு அறிமுகப்படுத்திய ஆண்டு. அவர் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸை எப்போ போட்டார்? 1938 தான் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸை போட்டார். ஆனால் அவர் எப்போ மிஷினை அறிமுகப்படுத்தினார்னா 1959 தான் உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினார். அடுத்து 8வது கேள்வியை பாருங்கள், எது ஆன்சர்? வேகமாக கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் கேள்வியை காட்டின உடனே ஆன்சரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? கோப்புகளையும் ஒளிப்படங்களையும் உடனடியாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அனுப்ப பயன்படுவது என்ன? இதற்கான பதில் தொலைநகல் இயந்திரம், அதாவது ஃபேக்ஸ் மிஷின் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டாவை உடனே அனுப்பும். அடுத்து 9வது கேள்வியை பாருங்கள், எது ஆன்சர்? விடையை பார்க்கலாங்களா? 1846 குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான பதில் அலெக்சாண்டர் பெயின் என்பது கரெக்டு. அலெக்சாண்டர் பெயின். அடுத்து 10வது கேள்வியை பாருங்கள், எது ஆன்சர்? விடையை பார்க்கலாமா? அலெக்சாண்டர் பெயின் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸ்காட்லாந்து. அடுத்து 11வது கேள்வியை பாருங்கள், எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? பாண்டெலிகிராஃப் என்ற தொலைநகல் கருவியை உருவாக்கியவர் யார்? இதற்கான பதில் ஜியோவானி காசிலி. ஜியோவானி காசிலி இவர் தான் பாண்டெலிகிராஃப் அப்படிங்கிற இது ஒரு ஃபேக்ஸ் மிஷின், இதையும் உருவாக்கியிருப்பார். அடுத்து 12வது கேள்வியை பாருங்கள், எது ஆன்சர்? சரி, ஓகே, விடையை பார்க்கலாமா? ஜியோவானி காசிலி எந்த நாட்டை சார்ந்தவர்?
இதற்கான பதில் இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இவர் கண்டுபிடிச்சது என்னங்க? பான் டெலிகிராஃப் அப்படிங்கிற ஃபேக்ஸ் மிஷினை கண்டுபிடிச்சார். அடுத்து 13வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? ஜியோவானி காசிலி உருவாக்கிய கண்டுபிடிப்பை கொண்டு பாரிஸ் நகரத்திலிருந்து லியான் நகரத்திற்கு தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1865 தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 14வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? தொலைபேசி கண்டுபிடிப்பதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைநகல் சேவை தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் 11 வருடங்களுக்கு முன்பு தொலைநகல் சேவை உருவாக்கப்பட்டது. அதாவது ஃபஸ்ட்டு ஃபேக்ஸ் வந்தது. ஃபேக்ஸ் வந்து 11 வருஷம் கழித்து தான் தொலைபேசி வந்துச்சு. அடுத்து 15வது கேள்வியை பாருங்கள். இது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? கணனி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான பதில் ஹாங் மாக்னஸ்கி. ஓகே, அடுத்து 16வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? விடையை பார்க்கலாங்களா? கணனி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை ஹாங் மாக்னஸ்கி எப்பொழுது எங்கு கண்டுபிடித்தார்? இதற்கான பதில் 1985 அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து 17வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? ஹாங் மாக்னஸ்கி கண்டுபிடித்த கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்துடைய பெயர் என்ன? இதற்கான பதில் காமா பேக்ஸ் என்பது கரெக்டு. அடுத்து 18வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? தானியங்கி பண இயந்திரத்தை உருவாக்கிய குழுவின் தலைவர் யார்? இதற்கான பதில் ஜான் ஷெப்பர்டு பாரன். இவர் தான் அந்த டீமுடைய ஹெட்டு, ஜான் ஷெப்பர்டு பாரன். அடுத்து 19வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? ஜான் ஷெப்பர்டு பாரன் குழு எந்த வங்கிக்காக தானியங்கி பண இயந்திரத்தை உருவாக்கியது? இதற்கான பதில் பார்க்லேஸ் வங்கின்னு ஒரு வங்கி இருந்தது, அதுக்காக உருவாக்கியிருப்பாங்க, பார்க்லேஸ் பேங்க். அடுத்து 20வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? விடையை பார்க்கலாங்களா? ஜான் ஷெப்பர்டு பாரன் குழு தானியங்கி பண இயந்திரத்தை உருவாக்கிய ஆண்டு எது? இதற்கான பதில் 1967 ஜூன் 27 உருவாக்கியிருப்பாங்க. 1967 ஜூன் 27. அடுத்து 21வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஜான் ஷெப்பர்டு பாரன் குழு முதல் தானியங்கி பண இயந்திரத்தை, அதாவது இயந்திரம் அமைக்கப்பட்ட இடம் எங்கே ஃபஸ்ட்டு ஏடிஎம் மிஷினை வச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை லண்டனில் தான் வச்சாங்க, லண்டன். அடுத்து 22வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஜான் ஷெப்பர்டு பாரன் குழு எந்த இயந்திரத்தை அடிப்படையாக வைத்து தானியங்கி பண இயந்திரத்தை உருவாக்கியது? இதற்கான பதில் சாக்லேட் வெளியிடும் இயந்திரம். இதை பார்த்து தான் அவங்க டிசைன் பண்ணாங்க. அடுத்து 23வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றிருந்தவர் யார்? இதற்கான பதில் ஆட்ரியன் ஆஸ்பில்டு. இவர் தான் கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டையை வச்சுருந்தார். அடுத்து 24வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஆரம்பத்தில் எதை தருவதற்காக கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டை இங்கிலாந்தில் வழங்கப்பட்டிருந்தது? இதற்கான பதில் பெட்ரோல் தருவதற்காக வழங்கியிருந்தாங்க. அடுத்து 25வது கேள்வியை பாருங்கள். கலைச்சொற்களை பொறுத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, டைம் அதிகம் எடுக்கக்கூடாது. சரி, விடையை பார்க்கலாங்களா? கட்டணம் செலுத்தும் கருவி அப்படின்னா பேமெண்ட் டெர்மினல், விற்பனை கருவினா பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல், சில்லு அப்படின்னா சிப்பு, திறன் அட்டைனா ஸ்மார்ட் கார்டு. அடுத்து 26வது கேள்வி. கலைச்சொல்லை அறிக. ஸ்கேனிங், இதற்கான சரியான தமிழ் சொல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? வருடுதல் என்பது கரெக்டு. ஸ்கேனர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வருடின்னு போட்டுருங்க, சரிங்களா? அடுத்து 27வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இணைய வணிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1929 ஆண்டு இணைய வணிகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்து 28வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான பதில் மைக்கேல் ஆல்ட்ரிச். இவர் தான் இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து 28வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? மைக்கேல் ஆல்ட்ரிச் எந்த நாட்டை சார்ந்தவர்? இதற்கான பதில் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்.
அடுத்து 30வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இணையவழி மளிகை கடை முதலில் தொடங்கப்பட்ட இடம். இதற்கான பதில் அமெரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கினாங்க. அடுத்து 31வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 1989 தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 32வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? www சர்வர் என்பதனை உருவாக்கியவர் யார்? இதற்கான பதில் டிம் பெர்னர்ஸ்-லீ. இவர் தான் உருவாக்கியிருப்பார். அடுத்து 33வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? www சர்வர் என்பதனை உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்டிருக்காங்க. டிம் பெர்னர்ஸ்-லீ உருவாக்கியிருக்காரு. இதற்கான பதில் 1990 உருவாக்கியிருப்பார். சரிங்களா? www சர்வர் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1990. அடுத்து 34வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்படுது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப்பில் ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஹைப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வீடியோவுக்கு ஹைப் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஹைப் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவை யூடியூப்பு இன்னும் 4-5 பேருக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்தி காட்டும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் அதெல்லாம் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? www சர்வர் என்பதன் பொருள் என்ன? இதற்கான பதில் வையக விரிவு வலை வழங்கி. அடுத்து 35வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? இணையத்தில் இது இல்லையெனில் உலகத்தில் அது நடைபெறவே இல்லை. இது யாருடைய புகழ்பெற்ற வாசகம்? இதற்கான பதில் டிம் பெர்னர்ஸ்-லீ இவருடைய வாசகம். அதாவது ஒரு தகவலை பற்றி நம்ம இன்டர்நெட்டில் தேடுறோம். இன்டர்நெட்டில் தகவல் இல்லைன்னா கண்டிப்பாக அது உலகத்தில் நடக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கருத்துடைய அர்த்தம். அடுத்து 36வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு எது? இதற்கான பதில் 1991 வந்திருக்கும். அடுத்து 37வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஐஆர்சிடிசி அவங்க இணையவழி பதிவு அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. எந்த ஆண்டு இணையவழியில் பதிவு பண்ணுறதை அனுமதிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடை 2002 தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 38வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஐஆர்சிடிசியில் இணையவழி பதிவு அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது ஒரு நாளைக்கு இணையவழியே அனுமதிக்கப்பட்ட பயணச்சீட்டுகள். ஃபஸ்ட்டு டைம் வரும்பொழுது ஒரு நாளைக்கு இவ்வளோதான் அப்படின்னு லிமிட் வச்சுருந்தாங்க. ஒரு நாளைக்கு 29 சீட்டு மட்டும்தான் பதிவு பண்ண முடியும். அடுத்து 39வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? 13 லட்சம் பயண சீட்டுகள் ஒரே நாளில் ஐஆர்சிடிசியில் பதிவு செய்யப்பட்ட நாள் 2015 ஏப்ரல் 1. இந்த ஒரே டேட்டில் மட்டும் 13 லட்சம் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து 40வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? விடையை பார்க்கலாங்களா? ஐஆர்சிடிசி இணையதளத்தில் தற்பொழுது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பயண சீட்டுகளை பதிவு செய்யலாம்? ஒரு நிமிஷத்துக்கு 1500 சீட்டை பதிவு பண்ணலாம். அடுத்து 41வது கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? ஐஆர்சிடிசி இணையதளத்தில் தற்பொழுது ஒரே நேரத்தில் எத்தனை லட்சம் பயனாளிகள் இணையவழி சேவையை பயன்படுத்தலாம்? ஒரே டைமில் 3 லட்சம் பயனாளர்கள் ஆக்சஸ் பண்ணலாம். சரிங்களா? 3 லட்சம் பேர் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து 42வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாமா? தேசிய திறனறி தேர்வு NTSE என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான பதில் நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இதுதான் ஆன்சர். அடுத்து 43வது கேள்விக்கான ஆன்சரை பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? தேசிய திறனறி தேர்வு NTSE எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? இதற்கான பதில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்துவாங்க. அடுத்து 44வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? NMMS எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? இதற்கான பதில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தான் NMMS தேர்வு நடத்துவாங்க. அடுத்து 45வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ட்ரஸ்ட் எக்ஸாம் எந்த வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு நடத்தப்படுகிறது? இதற்கான பதில்
9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ட்ரஸ்ட் எக்ஸாம் நடத்துவாங்க. NTSC எக்ஸாமு 10ஆம் வகுப்புக்கு, NMMS வந்து 8ஆம் வகுப்பு, ட்ரஸ்ட்டு வந்து 9ஆம் வகுப்பு. அடுத்து 46வது கேள்விக்கான ஆன்சரை பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? விரலி அப்படின்னா பென்ட்ரைவ், உரை அப்படின்னா ஃபோல்டர், எழுத்துக்கோப்புனா டாக்குமெண்ட், ஏவினா மவுஸு. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். விரலி இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. விரலி அப்படின்னா பென்ட்ரைவ்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் ON சமகால தோழர்களே. வைரமுத்து சார் எழுதிய ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். 47வது கேள்வியை பாருங்கள். பொருந்தாதது எது? எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இலக்கண அடிப்படையில் கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? பண்பும் அன்பும் அப்படிங்கிறது எண்ணுமை, இனமும் மொழியும் என்பது எண்ணுமை, தமிழனும் மானமும் என்பது எண்ணுமை, சொன்னோர் என்பது வினையாளனின் பெயர். ஸோ இதுதான் பொருந்தாது. அடுத்து 48வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கவிஞர் வைரமுத்து எந்த மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்ற ஊரில் பிறந்தவர்? இதற்கான பதில் மெட்டூர் என்ற ஊர் தேனி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து 49வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, விடையை பார்க்கலாங்களா? கவிஞர் வைரமுத்து இந்திய அரசின் உயர்ந்த விருதுகளுள் ஒன்றான எந்த விருதை பெற்றார்? இதற்கான பதில் பத்ம பூஷன். இந்த விருதை வாங்கியிருப்பார். நல்லா கவனிங்க, பத்ம பூஷன். அடுத்து 50வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, விடையை பார்க்கலாங்களா? கவிஞர் வைரமுத்துவுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்று தந்த நூல் எது? இதற்கான பதில் கள்ளிக்காட்டு இதிகாசம். அடுத்து 51வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? கள்ளிக்காட்டு இதிகாசத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? இதற்கான பதில் 2003 கொடுத்துருப்பாங்க. அடுத்து 52வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை கவிஞர் வைரமுத்து எத்தனை முறை பெற்றார்? இந்தியாவுடைய தேசிய விருது இதை 7 முறை வாங்கியிருப்பார். அடுத்து 53வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, விடையை பார்க்கலாங்களா? மாநிலத்தின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை கவிஞர் வைரமுத்து எத்தனை முறை பெற்றார்? இதற்கான பதில் 6 முறை வாங்கியிருப்பார். அடுத்து 54வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, விடையை பார்க்கலாங்களா? புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. இந்த பாட்டு வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. புறநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்து 55வது கேள்வியை பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன? சரி, விடையை பார்க்கலாங்களா? அந்தரத்தார் மயனே என ஐயூறும் தந்திரத்தினால் தமனுள் கரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றிமின் என்றான். இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதற்கான பதில் சீவக சிந்தாமணியிலே தான் இந்த பாட்டு வரி இருக்கும். அடுத்து 56வது கேள்வியை பாருங்கள். முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, அதே பாட்டு வரி தான். பட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த இளம்பகத்தில் இந்த பாட்டு வரி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. சீவக சிந்தாமணினாவே இளம்பகம்தான். 13 இளம்பகம் இருக்கும். இதில் முதல் இளம்பகம் என்ன, கடைசி இளம்பகம் என்ன, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். தெரிஞ்ச நண்பர்கள் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க, கரெக்டாக ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். சீவக சிந்தாமணியில் முதல் இளம்பகம் எது, கடைசி இளம்பகம் எது? இது உங்களுக்கான கேள்வி. நீங்கள் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு நான் ஆவலாக காத்துட்ருக்கேன். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இந்த வரி இடம்பெற்றிருக்கிற இளம்பகம் நாமகள் இளம்பகம். நாமகள் இளம்பகம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் உயிர் வகை. தொல்காப்பியர் உயிரினங்களை 6 வகையாக பிரிச்சிருப்பார். இதை பற்றி பார்க்க போகிறோம். 57வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, விடையை பார்க்கலாங்களா? ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே. இதில் உள்ள உற்றறிதல் என்பதன் பொருள் என்ன? இதற்கான பதில் தொடுதல் உணர்வு. அடுத்து 58வது கேள்வியை பாருங்கள். சரியான உறுப்புகளை பொறுத்துக. 2வது அறிவு இருக்கிற உயிருக்கு எது இருக்கும்? 3வது அறிவு இருக்கிற உயிருக்கு எது இருக்கும்? இதை பொறுத்தணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? 2வது அறிவு இருக்கிற உயிருக்கு நாக்கு இருக்கும். 3வது அறிவு இருக்கிற உயிருக்கு மூக்கு இருக்கும். 4வது அறிவு இருக்கிற உயிருக்கு கண் இருக்கும். 5வது அறிவு இருந்தால் அதுக்கு செவி இருக்கும். அடுத்து 59வது கேள்வியை பாருங்கள். உயிரினங்களை பொறுத்துக. எது ஓரறிவு கொண்டது, 2 அறிவு கொண்டது? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 2 அறிவு கொண்டது சிப்பியும் நத்தையும். 3 அறிவு கொண்டது கரையான் எறும்பு. 4 அறிவு கொண்டது நண்டு தும்பி.
5 அறிவு கொண்டது பறவை விலங்கு. அடுத்து 60வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? இதற்கான பதில் தொல்காப்பியம் தான் முதல் இலக்கண நூல். அடுத்து 61வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? தொல்காப்பியத்தில் உள்ள இயல்கள் எத்தனை? இதற்கான பதில் 27 இயல் இருக்கும். மொத்தம் 3 அதிகாரம் இருக்கும், 27 இயல் இருக்கும். 62வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, ஆன்சரை பார்க்கலாங்களா? தொல்காப்பியத்தில் மொழி இலக்கணங்களை விளக்கும் அதிகாரங்கள் எவை? இதற்கான பதில் எழுத்து அதிகாரமும் சொல் அதிகாரமும், இந்த ரெண்டும் மொழிக்கான இலக்கணங்களை கூறும். அடுத்து 63வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? தொல்காப்பியத்தில் எந்த அதிகாரத்தில் தமிழருடைய அகம் வீரம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளும் கூறப்பட்டுள்ளது? இதற்கான பதில் பொருள் அதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 3 அதிகாரம் தான் இருக்கும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அடுத்து 64வது கேள்வியை பாருங்கள். கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் இப்படி தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம டீட்டெயிலாக படிக்கணும், வேறு வழி இல்லை. சரி, விடையை பார்க்கலாங்களா? சரியான கூற்றை கண்டறிக. கூற்று: தொல்காப்பியத்தில் பிறப்பியலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியிருப்பதை அயல் நாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். காரணம்: தொல்காப்பியத்தில் பல அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. இதற்கான பதில் கூற்றும் சரி, காரணமும் சரி. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் விண்ணையும் சாடுவோம். இஸ்ரோவை பற்றி பேசியிருப்பாங்க. ஜாலியான ஒரு டாபிக் தான், பார்த்துடலாமா? 65வது கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள். சரி, விடையை பார்க்கலாமா? ஓகே. 20ஆம் நூற்றாண்டில் இந்திய வானியல் அறிவியல் துறையில் பங்கேற்ற தமிழர்களில் சரியானவர்கள். இதற்கான பதில் எல்லாருமே சரியானவங்க தான். மயில்சாமி அண்ணாதுரை, அப்துல் கலாம், வளர்மதி, சிவன் எல்லாருமே தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான். அடுத்து 66வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன? சரி, விடையை பார்க்கலாங்களா? இஸ்ரோவுடைய எத்தனையாவது தலைவர் கே. சிவன்? இதற்கான பதில் இஸ்ரோவுடைய 9வது தலைவர் தான் சிவன். 67வது கேள்விக்கான ஆன்சர் என்ன? கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி, ஓகே, விடையை பார்க்கலாம். இஸ்ரோவுடைய தலைவர் பதவியை ஏற்ற முதல் தமிழர் யார்? இதற்கான பதில் சிவன் தான் முதல் தமிழர். அடுத்து 68வது கேள்விக்கான ஆன்சரை பாருங்கள். இஸ்ரோவின் தலைவராக சிவன் பொறுப்பேற்ற ஆண்டு எது? இதுக்கான பதில் 2015 தான் பொறுப்பேற்றிருப்பார். அடுத்து 69வது கேள்விக்கான ஆன்சரை பாருங்கள். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சிவனின் தந்தையின் பணி என்ன? அப்பா என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்டிருக்காங்க. விடை மாங்காய் வியாபாரம். அடுத்து 70வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? அரசு PSLV திட்டத்திற்கு அனுமதி அளித்த ஆண்டு எது? இதற்கான பதில் 1983 தான் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 71வது கேள்வி. ஆன்சர் என்ன? சரி, விடையை பார்க்கலாங்களா? சிவன் அவர்கள் உருவாக்கிய செயலியின் பெயர் என்ன? இதற்கான பதில் சித்தாரா அப்படிங்கிற மென்பொருளை தான் அவர் உருவாக்கியிருப்பார். அடுத்து 72வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று: அப்துல் கலாம் அவர்கள் சிவனை மென்பொறியாளர் என்று அழைத்தார். காரணம்: சிவன் சித்தாரா என்ற மென்பொருளை உருவாக்கினார். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 73வது கேள்வி. ஆன்சர் என்னன்னு பாருங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவுடைய எத்தனையாவது குடியரசுத் தலைவர்? இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. விடை 11வது குடியரசுத் தலைவர், 11வது தலைவர். அடுத்து 74வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று: அப்துல் கலாம் அவர்கள் இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுகிறார். காரணம்: ஏவுகணை மற்றும் ஏவுகணை ஏவு ஊர்தி தொழில்நுட்ப வளர்ச்சியில் மிகுந்த ஈடுபாடு காட்டினார். இங்கே கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். அடுத்து 75வது கேள்வி. இதுவரை இந்தியாவுக்காக எத்தனை செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன? விடையை பார்க்கலாங்களா? 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டிருக்கு. அடுத்து 76வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னங்க? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? நேவிக் என்ற பெயரிலே இஸ்ரோ எந்த பயணத்துக்காக ஒரு மென்பொருளை உருவாக்கியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. பெயரில் அப்படிங்கிறது கரெக்டு. இதுக்கான பதில் கடல் வழி போக்குவரத்துக்காக நேவிக் அப்படிங்கிற ஒரு
கண்காணிப்பு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து 77வது கேள்விக்கான ஆன்சர் என்னங்க? விடை பார்க்கலாங்களா? 2015ஆம் ஆண்டு அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் விஞ்ஞானி. அப்போ தான் ஃபஸ்ட்டு விருது கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு விருதை வாங்கின முதல் விஞ்ஞானி வளர்மதி. அடுத்து 78வது கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள். விடையை பார்க்கலாங்களா? வளர்மதி எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? இதற்கான பதில் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க. அடுத்து 79வது கேள்விக்கான ஆன்சரை பாருங்கள். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? வளர்மதி எந்த ஆண்டில் இஸ்ரோவில் பணியில் சேர்ந்தார்? இதற்கான பதில் 1984 சேர்ந்திருப்பாங்க. அடுத்து 80வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடார் இமேஜிங், அதாவது ரிசார்ட் 1 சொல்லுவாங்க, இந்த செயற்கைகளுடைய திட்ட இயக்குனர் யார்? இதற்கான பதில் அரியலூர் வளர்மதி, இவங்க தான் திட்ட இயக்குனர். அடுத்து 81வது கேள்விக்கான ஆன்சரை பாருங்கள். முதல் ரேடார் இமேஜிங் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 2012 தான் உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து 82வது கேள்வியை பாருங்கள். இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய எத்தனையாவது பெண் அறிவியல் அறிஞர் வளர்மதி? விடையை பார்க்கலாங்களா? விடை 2வது பெண் அறிவியல் அறிஞர் வளர்மதி. அடுத்து 83வது கேள்வி, ஆன்சர் என்னங்க? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 2013 உருவாக்கப்பட்ட மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார்? இதற்கான பதில் அர்ணன் சுப்பையா. அடுத்து 84வது கேள்வியை பாருங்கள். என்ன ஆன்சர்? அர்ணன் சுப்பையா சார்ந்த மாவட்டம், எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? இதற்கான பதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே பக்கத்தில் கோதைசேரின்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் வாழ்ந்தவர். அடுத்து 85வது கேள்வியை பாருங்கள். முக்கியமான கேள்வி. இளைய கலாம் எனப்படுபவர் யார்? இதற்கான பதில் மயில்சாமி அண்ணாதுரை, இவர் தான் இளைய கலாம்னு சொல்லுவாங்க. அடுத்து 86வது கேள்வியை பாருங்கள். என்ன ஆன்சர்? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? மயில்சாமி அண்ணாதுரை இதுவரை எத்தனை முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார்? இதற்கான பதில் 5 முனைவர் பட்டங்களை வாங்கியிருக்காரு. அடுத்து 87வது கேள்வி, இதுக்கான ஆன்சர் என்னங்க? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சந்திராயன் 1 திட்ட இயக்குனர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை, சந்திராயன் 1க்கு வருவார். அடுத்து 88வது கேள்வியை பாருங்கள். மயில்சாமி அண்ணாதுரையின் அனுபவ நூல் எது? இதற்கான பதில் கையருகே நிலா என்பது கரெக்டு. அடுத்து கேள்வியை பாருங்கள். இஸ்ரோவின் 3 வகையான திட்டங்களில் பொருந்தாதது? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? 3 ஆண்டு திட்டம் வச்சுருப்பாங்க, 7 ஆண்டு திட்டம் வச்சுருப்பாங்க, 15 ஆண்டு திட்டம் வச்சுருப்பாங்க, 12 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இலக்கணம். வல்லினம் மிகா இடங்கள். 90வது கேள்வியை பாருங்கள். வல்லினம் மிகாத இடங்களை கண்டறிக. வல்லினம் எங்கே மிகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சுட்டு பெயர்களுக்கு பின்னால் வல்லினம் மிகாது, வினா பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, விழி தொடரில் வல்லினம் மிகாது. அப்போ எல்லாமே சரிதான். அடுத்து 91வது கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. அதாவது வல்லினம் மிகுமிடம் மிகா இடம், இதை வச்சு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை அது செய் என்பது தவறு. இங்கே வல்லினம் மிகக்கூடாது. எது கண்டாய் வல்லினம் மிகக்கூடாது. தந்தையே பாருங்கள் வல்லினம் மிகக்கூடாது. கிளி பேசும் வல்லினம் மிகக்கூடாது. கரெக்டு. கிளி பேசும் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். எழுவாய் தொடரில் கண்டிப்பாக வல்லினம் மிகாது. அடுத்து 92வது கேள்வியை பாருங்கள். வல்லினம் மிகாத இடங்களை கண்டறிக. வல்லினம் எங்கே மிகாது? விடையை பார்க்கலாங்களா? பெயரச்சத்தில் மிகாது, வினைத்தொகையில் மிகாது, உண்மை தொகையில் மிகாது, அடுக்கு தொடரில் மிகாது. இங்கே இருக்கிற எல்லாமே சரியானது தான். அடுத்து 93வது கேள்வியை பாருங்கள். வல்லினம் மிகாத இடங்களில் சரியானது எது? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? வந்த சிரிப்பு அப்படிங்கிறது தவறு. இங்கே மிகக்கூடாது. இங்கே இச்சு வந்திருக்கு. திருவளர் செல்வன் இதுவும் தவறு. இங்கே இச்சு வரக்கூடாது. பார்ப்பார் இதுவும் தவறு, இப்போ வரக்கூடாது. தாய் தந்தை இதுதான் சரி. அடுத்து 94வது கேள்வியை பாருங்கள். வல்லினம் மிகாத இடங்களில் சரியானது எது? விடையை பார்க்கலாங்களா? வியங்கோல் வினிமட்டு தொடரில் வல்லினம் மிகாது. 2, 3, 4, 5 வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது.
3, 6 வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. 3, 5, 6 வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது. இங்கே இருக்கிற எல்லாமே சரியானது தான். அடுத்து 95வது கேள்வி. ஆன்சர் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். எந்த எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது? இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? 8, 10 இந்த 2 எண்களுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது. அடுத்து 96வது கேள்வி. வல்லினம் மிகாத இடங்களை கண்டறிக. எதில் வல்லினம் மிகாது? விடையை பார்க்கலாங்களா? இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. உரிச்சொற்களில் வல்லினம் மிகாது. படி என்று முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்த்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. இங்கே இருக்கிற எல்லாமே சரியானது தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடநூல் வினாக்கள். புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 97வது கேள்விக்கான ஆன்சர் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு கிராமப்புற மாணவர்களுக்கு நடத்தும் திறனாய்வு தேர்வு எது? இதற்கான பதில் கிராமப்புறங்களுக்காக நடத்தப்படுவது ட்ரஸ்ட் எக்ஸாமு, ஊரக திறனாய்வு தேர்வு. அடுத்து 98வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? கீழ்காணும் 3 தொடர்களுள் சரியானது எது? 3 பாயிண்ட் இருக்குது. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் ஆகும். இந்த பாயிண்ட் கரெக்டு. 2வது பாயிண்ட் பாருங்கள். வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்துதல் இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. நம்மகிட்ட கார்டு இல்லைன்னா கூட நம்ம ஈஸியாக பணத்தை கட்டலாம். ஸோ இந்த பாயிண்ட்டு தவறு. 3வது பாயிண்ட் பாருங்கள். திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டவைகளாகும். இந்த பாயிண்ட் கரெக்டு. அப்போ ஆ மற்றும் இ ஆகியன சரி, நெடில் ஆ என்பது தவறு. அடுத்து 99வது கேள்வியை பாருங்கள். பின்வரும் தொடர்களை படித்து நான் யார் என்று கண்டுபிடிக்கவும். சரி, விடையை பார்க்கலாங்களா? அறிவியல் வாகனத்தில் நிறுத்தப்படுவேன், எல்லா கோளிலும் ஏற்றப்படுவேன், இளையவர் கூட்டம் என்னை ஏந்தி நடப்பர். இதற்கான பதில் தமிழ் என்பது கரெக்டு. அடுத்து 100வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே. இந்த அடிகளில் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது? இதற்கான பதில் தொடு உணர்வை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள். எது ஆன்சர்? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? விடை வரிசையை தேர்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். இது என்ன? 2வது பாயிண்ட் பாருங்கள். இது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட செயலி. இதற்கான பதில் ஃபஸ்ட்டு உருவாக்கப்பட்டது சித்தாரா. இது ஒரு ராக்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத கண்காணிக்கும். நேவிக் என்பது கடல் பயணத்துக்காக உருவாக்கப்பட்டது. இதுதான் ஆன்சர். அடுத்து 102வது கேள்வி. நாக்கின் சுவைகளை பொறுத்துக. நாக்குடைய எந்த பகுதியில் என்ன சுவை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? தித்திப்பு நுண்நாக்கு, கசப்பு உள்நாக்கு, புளிப்பு என்பது நாக்குடைய வலது பக்கம், சேவரி என்பது நாக்குடைய இடது பக்கம். அடுத்து 103வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? மனிதனுடைய நாக்கில் எத்தனை சுவை அரும்புகள் உள்ளன? இதற்கான பதில் 9000 சுவை அரும்புகள் இருக்குது. அடுத்து 104வது கேள்வி. ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான பதில் சுஜாதா. இவர் தான் எழுதியிருப்பார். சுரதான் போடுறாதீங்க, சரிங்களா? சுஜாதா என்பது தான் கரெக்டு. அடுத்து 105வது கேள்வி. மிகப்பெரிய ஒரு பாட்டுங்க. பொங்கியும் பொழிந்தும் நீண்ட புதுப்பிடர் மயிர்சிலிருக்கும் சிங்கமே, வானவீதி திகுதிகு என எரிக்கும் மங்காத தணர் பிளம்பே, மாணிக்க குன்றே, தீர்ந்த தங்கத்தின் தட்டே, வானத்தகலியிற் பெருவிளர்க்கே, கடலிலே கோடி கோடி கதிர்கைகள் ஊன்றுகின்றாய், நெடுவானில் கோடி கோடி நிறை சுடர் கைகள் நீட்டி, இடைப்படு மலையோ காடோ இல்லமோ பொய்கையோ ஆரோ அடங்க நின் ஒளி அலாவ அமைந்தனை, பருதிவாளி என்று பாடியவர் யார்? இதற்கான பதில் இப்படி பாடியவர் பாரதிதாசன். அடுத்து 106வது கேள்வியை பாருங்கள். அகராதியில் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியம். இங்கிருந்து தான் கேள்வி வரும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இமிழ்தல் அப்படின்னா இனிதாதல், ஒளித்தல், கக்குதல் அப்படின்னு அர்த்தம். இசைவு அப்படின்னா இணக்கம், ஏற்றது, உடன்பாடு, ஓட்டம்னு அர்த்தம். துவனம் அப்படின்னா அக்னி, நெருப்பு, இதை குறிக்கும். சபலைனா லக்குமி, திப்பிலி, நா, மின்னல், வேசி இதை குறிக்கும்.
துகளம் அப்படின்னா பங்கு, இதை குறிக்கும். சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 107வது கேள்வி, சரியாக பொருத்துக. சரியாக பொருத்தணும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? மழை காற்று வீசியதால் புவின் இதழ்கள் விரிந்தது, மயில் தொகையை விரித்தது. இதுதான் சரி. அடுத்து 108வது கேள்வியை பாருங்கள். சரியாக பொருத்துக. ஆற்றில் அடித்து வந்த மணல் குவிந்தது, வாங்கிய மணலை வீட்டுக்கு முன் குவித்து வைத்தோம். இதுதான் சரி. அடுத்து 109வது கேள்வியை பாருங்கள். எது ஆன்சர்? சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கையில் காசு சேர்ந்தது, சேர்ந்த காசுகளை சிறு சேமிப்பில் சேர்த்து வைத்தோம். இதுதான் கரெக்டு. அடுத்து 110வது கேள்வி, சரியாக பொருத்துக. எது கரெக்டான ஆன்சருங்க? சரி, விடையை பார்க்கலாங்களா? ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்து நடந்தனர், விடுமுறையில் இன்னின்ன பாடங்களை படித்து வருமாறு பணித்திருக்கிறார். இதுதான் சரி. அடுத்து 111வது கேள்வி, கலைச்சொல்லை சரியாக பொருத்துக. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கிள், பதிவிறக்கம் அப்படின்னா டவுன்லோட், ஏவுகணைனா மிசைல், கடல் மெயில்னா நாட்டிக்கல் மைல். 112வது கேள்வி, கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், மற்ற வகுப்புகளுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, கடைசி கேள்வியை பாருங்கள். பிஎன்ஆர் என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான பதில் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு என்பது கரெக்டு. பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த இயலை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே வீடியோவை இன்னும் 2-3 முறை நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா போதும், உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். இதே மாதிரி மற்ற இயல்களுக்கும் மற்ற வகுப்புகளுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.